புகந்தோம் புகழே பல்லு ஒட்டி போய் செஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பச்சை கேக்குறேன். ஐயா 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 ஏய் என்ன பண்ணுற அவளை? அவளையா? ஏய் நான் என்ன சொல்ல வரனே தெரியாது. அவன் மீச்சு கொடுக்கணும் எப்படி? அது அன்னதானம். நம் வருவதற்கு முன்பதாக அன்னதானம் நடைபெற்றது சிறப்பான முறையில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அன்னதானம் போட்டாங்க. அதுக்கு மேல தேவ சபை கூடி இருக்கிற கோடான கோடி மக்கள் ஏன் வந்துக்கிறாங்க? வீட்டுல பட்டா கரண்ட் பில்லு அவனு இப்ப தூங்கி எழுந்து போலான்னு வந்துக்கிறாங்க. பார்த்தாயா எல்லக்கல்லு மேல நாய் எங்க பலாப்பா நாய் எல்லக்கல்ல மேல ஏறி உட்கார்ந்தா பாத்துக்கிறியா நீ? அருள் கட்டவனே, எல்லக்கல்லு ஏற்கனவே நட்டு வச்சிருப்பாங்க. நாய் போய்கிட்டே இருக்கும். போன நாய் திரும்பி வந்து மோக முடிச்சு அது காலை தூக்கி அது மேல அசிங்கப்படுத்துரும். எங்கிருந்தோ வருவான். நல்லா இருக்கும் இடம். அங்கதான் அவனுக்கு அஜித்தா வந்துடும். அங்க அவுத்து விட்டுருவான். அதுதான் பிரிவு சொன்னாங்க. நல்லா இருக்கிற இடத்துல நாய் எல்லக்கல்ல மேல உட்காந்து பேரு நீ ஏன் தாங்க வந்து உட்காரன்னு சொல்லுவாங்க. ஆத்தத்தை அடக்கனாலும் அடக்கலாம். அது அடக்க முடியாது. இடமே இல்லையா உனக்கு? தேவலோக மாதா சொல்லுங்க 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 சொல்லுங்க.
பாத்தியா? யார் அவரு? தேவர்தனன் வளர்ப்பு மகன். இவர்தான் அச்சயன். அச்சைனா அவர் விரும்பி கேட்கிறார். அவருக்கு காசு ஐயா. இல்லை, அவருக்கு விரும்பி கேட்கிறார். புதுமையான நாட்டில் வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் சடமுடிப்பது என்ன அந்த கங்கையை கொண்டு வந்து தவளையில் நிறுத்தி தவளை நாட்டியம் அப்படியா பாத்திருக்கிறாயா? பார்க்க போறா போயிடுமா? என்ன சொன்ன? தவளை நாட்டியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? திருவிழா காலத்துல தெரு வீதியில் ஆடி போவாங்க. இந்த அழகான தேவ சபையில இருக்கணும். என்னடா இந்த தவளையை கங்கையை நிரப்பி தலை மீது வைத்து சுத்த மாதிரியா தொலைப்ப கட்டியா அடுப்ப பத்து மரியாதை கிடையாது. வெள்ளை கலர் பாவாடை எல்லாம் வாயில வச்சுக்குவான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். மன்னவள் நின்மலர் மலர் தந்தார் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் முருகனிடம்.
வல்லவரி சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் முருகனே சிறப்பான ஒரு தமிழ் நாட்டியம் அரங்கேற்றம் செய்தீர்கள். ஐயா, என்னதான் நாட்டியங்கள் இருந்தாலும் இருந்தாலும் நாட்டியத்திலே பிறந்தவன் இந்த ஊர்வசி இப்போ ஊற வச்சு எப்ப மாவாட்டி அரிசியெல்லாம் சொன்ன ஊற வைக்க சாப்பாட்டு சீனி ஆமலுக்கே சாப்பாட்டு ராமன் ஓ ராம ஐயா வளர்ப்பு மகன் அட்டியனுக்காக இந்த ஊர்வசி நாட்டியமாட வேண்டும். ஊர்வசி அனைவருடைய விருப்பம் உன்னுடைய நாட்டியத்தை ஆட வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும் போட போட
தந்தான குயில் தந்தான குயில் தந்தானா கொஞ்சம் பாரு தானமலை இவளை வீட ஜோரி கொள்ளாதே கொஞ்சம் பாரு தலைமலை இவனை வீட ஜோரி உன்னுடைய நாட்டியம் ஏற்பாடு செஞ்சே எதுக்குப்பா பண்ணினே ஊர்வசி மகனே நான் அப்பா மகன் மரியாதைக்குரிய வார்த்தை மகனே ரோகிதாஸ் சந்திரபதி ஊர்வசி உன்னுடைய நாட்டியம் சிறப்பாக அமைந்தது வாழ்க 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 இல்லப்பா இல்லப்பா வேலை கேவலாக அதற்கு இணையப்பட்டது மத்திய லோகம் அந்த மத்திய லோகத்திலே சேரவேண்டி பாரிஜாத மலர் இருக்கிறது அந்த பாரிஜாத மலரெல்லாம் பாடி கிடக்கிறது பாடிய மலர்களுக்கு அந்த செடிக்கு சென்று நீர் ஊற்ற வேண்டும் ஒழுங்காக நீர் ஊற்ற வேண்டும் மலர்களையும் பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் உனக்கு ஒரு வேலை இருக்கிறது அவர் தான் போற அவளையா மூன்று மத்திய உலகம் செல்லுகிறார் பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றுகிறார் சரிவர நீர் ஊற்றுகிறாளா இல்லை எங்காவது ஓய்வெடுக்கிறாளா என்பதை கண்காணிக்க வேண்டியது ஐயா
அவர் நீர் ஊற்றுவதை விட பாரிஜாத மலர்கள் யாருக்குரியது? நமக்குரியது. அதை களவு போகாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும். அப்பா, இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை நீதான் பாதுகாக்க வேண்டும். ஆகட்டும் அல்லவா? உன்னை நம்பிதான் இவர்களை வேலை கிளப்புகிறேன். ஆமாங்க. அவர்களை வேலை தாண்டுவதோ அவர்களை அமர வைப்பதோ உன் கடமை. கிடையாதா? உங்களை நான் வேலை வாங்கணுமா? அடிக்கக்கூடாது நினைச்சிருந்தா? வாழ்க மகனே. ஐயா, தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையில் உள்ளது மத்திய உலகம். அந்த மத்திய உலகத்திலே எங்களுக்கு சொந்தமான பாரிஜாத மலர் சொன்னது. இந்த தேவர்களுக்குரிய பாரிஜாத மலர்கள் விட்டு செல்கிறார். மலர்களை காணாத வண்ணம், யாரும் களவு செல்லாத வண்ணம் உணப்படை மத்திய உலகம். தந்தை உரைத்த பிரகாரம் இதோ இருக்கின்றது. இந்த மத்தியலோகம் வந்துவிட்டோம். இங்குள்ள பாரிஜாத மலர்கள் அனைத்திற்கும் செடிகளுக்கும் வாடாமல் இருப்பதற்காக நீர் ஊற்ற வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். அதன்படி ஆடி பாடி சந்தோஷமாக செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? அழகாக போக வேண்டும் அல்லவா? பூஜைக்கேத்த பூவிதி பூத்ததே யாரதே பார்த்தடி, பூத்ததே யாரதே பார்த்தடி. பார்த்ததி வேலையாகி போனது கொக்கு ஒன்று கொக்கி போடுது. ஓய் பூஜைக்கேத்த பூமி நேத்து தானே பூத்தது, பூத்ததே யாரதே பார்த்ததி. பூஜைக்கேத்த பூவிதி நேத்து தானே பூத்தது, பூத்ததே யாரதே பார்த்ததி.
பாரிஜாத செடிகளுக்கும் நீர் ஊற்றி விட்டோம். ஆமா, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே. இதோ அனைவரும் வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த பூலோகம் எப்படிதான் இருக்கிறது சற்று சென்று பார்க்கலாமே. அமதி சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். பாமர மக்கள் யாவரும் இந்த அம்மனை கவனிப்பது கிடையாதா? ஆலயத்தை சுத்தம் செய்வது கிடையாதா? தூப தீப ஆராதனை ஏதும் செய்வது கிடையாது போல் தெரிகின்றது. ஆண்டு திருவிழாவும் கிடையாமல் அம்மன் ஆலயமாகப்பட்டது வாழ்ந்து கிடைக்கிறது. நாம்தான் தேவலோக வாசி இந்த அம்மனை பார்த்து இப்படி சென்று விட்டால் அது நீதியாகுமா? ஆதலால் இந்த வாழ்ந்து கிடைக்கும் அம்மன் ஆலயத்தை இப்பொழுது நான் சுத்தம் செய்ய ஓம் சக்தி. கற்பகமி உனையன்றி துணையாரம்மா அம்மா 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 ஆயே கதியன போற்று என்னை கல்பாரம்மா அம்மா கற்பகமி உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறமுடையவளி அம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைவடி வாழ்த்திகளும் உன் திருக்கோவிலிலே சிலை வடிவான் என்று உலகடு காப்பவானே செம்பவட மேனிவன் மகிழும் மயவடு கற்பகமி உனையன்றி துணையார அம்மா 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 அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து விட்டோம். இருந்தாலும் தேவர்களுக்கு முறித்தானே பாரிஜாத மலர்களை பறித்து
ஆரமாக கொடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த மாலையை இந்த அம்மனுக்கு அணிவித்தால் அம்மனுடைய கையிடப்பட்டது எப்படி பிரகாசம் அளிக்கும். அதனால் தேவர்களுக்கு உரித்தான பாரிஜாத மாலை அம்மனுக்கு அணிவித்து அழகு பார்க்க போகின்றேன். பட்டையா, அம்மனுக்கு பாரிஜாத மாலையை அணிவித்ததும் எப்படி பிரகாசமாக காட்சியளிக்கிறாய். அம்மா தாயி, இருந்தாலும் நேரமோ கடந்து விட்டது. எனக்காக தேவசபையிலே தெய்வ கோமான் காத்துக் கொண்டிருப்பார். ஊர்வசி ஊர்வசி என்ன இது? எங்கே போகின்றாய்? அம்மா, ஊர்வசி என்று அழைக்கிறீர்கள். அம்மா, நீங்கள் யாரம்மா? ஊர்வசி, நான் யார் என்று உடைய கண்களுக்கு அகப்படவில்லையா? நான் தான் இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய உமா மகேஸ்வரி, ஓம் சக்தி, பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அன்னை உமையவள், 1000 கண்ணுடையவள், 108 அவதாரம் நிற்கக்கூடியவள். நான் தான் அம்மன் பேசுகின்றேன். அம்மா தாயி, உலகால உமா மகேஸ்வரியா என்னிடத்தில் பேசுவது. அம்மா, வார்த்தை கேட்டு மனமகிழ்ந்தேனம்மா. ஊர்வசி, நீ யார்? உடைய பெயர்களுக்கு எப்படி தெரியும் என்று இருக்கின்றாயா? இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடியவள், சக்தியானவள். நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்காது. அப்படி இருக்கும் போது உலகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசியானவள் உனக்கு தேவேந்திரன் கட்டளையிட்டார். என்னவென்று? தேவேந்திரனுக்கு சொந்தமான மலர் பாரிஜாத மலர் பாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மலர்ச்செடிக்கு தண்ணி ஊற்ற வர வேண்டும் என்று உனக்கு கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் பாடி இருக்கும் மலர்ச்செடிக்கு தண்ணி ஊற்றினாய். அந்த மலரானது ஒவ்வொன்றாக பூத்து குளியது. அந்த மலரை பறித்தாய், ஆரமாக தொடுத்தாய், எனக்கு மாலையாக அணிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இந்நாட்டு மக்கள் என் ஆலயத்தை கவனிப்பதே கிடையாது. எனக்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாது. எனக்கு வழிபாடு செய்வதே கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு தேர் திருவிழா செய்வதே கிடையாது. இந்நாட்டு மக்கள் என்னை கவனிப்பதே கிடையாது. எனக்கு தீப தூப ஆராதனை செய்வது கிடையாது. அப்படி இருக்கும் என்னுடைய ஆலயத்தை பார்த்தால் எனக்கு தீப தூப ஆராதனை செய்து முடித்திருக்கின்றாய். தேவேதனுக்கு சொந்தமான மலர் 108 மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக அணித்திருக்கின்றாய். மனமகிழ்ந்து ஊர்வசி, மனமகிழ்ந்து இந்த அம்மன் உனக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகின்றேன். எனக்கு பரிசா? ஆமா எப்படிப்பட்ட பரிசம்மா? ஊர்வசி, இதோ பாத்திரியா, என் கரத்தில் இருக்க வேண்டிய சூலாயுதம். அந்த சூலாயத்தில் இருக்கிறது மரகத மாலை. இந்த மாலையே உனக்கு பரிசாக அளிக்கின்றேன். நீங்கள் கண்ட இந்த மரகத மாலை இப்பொழுது அணிவித்துக் கொண்டு தேவலோகம் செல்லப் போகின்றேன். ஊர்வசி, நான் கொடுத்த மாலை இப்போது உன் கழுத்திலே அணிந்திருக்க கூடாது. எதற்காகம்மா? ஏனென்றால் பாயடித்து இருக்க வேண்டிய அம்மன் ஆலயத்தை பார்த்து எனக்கு தீப தூப ஆராதனை செய்ததனால் உன் உடல் முழுவதும் வேர்வு துளியாக இருக்கின்றது. அந்த வேர்வு துளி அகல வேண்டும். இதோ பாத்திரியா, என் தடாகத்தில் பின்புறமாக இருக்க வேண்டிய அந்த தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு பிறகு அணிந்து கொள்ளலாம். நீங்கள் உழைத்த பிரகாரம் இப்பொழுது சென்று அந்த தாமரை தடாகத்தில் நீராடி விட்டு பிறகு இந்த மாலையை அணிவித்துக் கொள்கிறேன்.